பிரைஸ் தி லார்ட். ஜீவாப்பம் நிகழ்ச்சியின் மூலியமாய் உங்களை பார்க்கறதுல மிகுந்த சந்தோஷம். நாளும் கூட கர்த்தருடைய வார்த்தை தியானத்துக்கென்று நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தின் மூலியமாய் இன்று நாம் எப்படி நம்முடைய யோசனைகள் எல்லாம் ஜெயமாக்கி கொள்ள முடியும் அல்லது நம்முடைய திட்டங்கள் ஜெயமாக்கி கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். அல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்படுகிறது, மனுஷனுடைய யோசனைகள் திட்டங்கள் அநேகமாக இருக்கிறதாம், ஆனால் முடிவிலே கர்த்தருடைய திட்டம்தான் நிறைவேறப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை நாம் கேட்கும்போது சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிடும். அப்போ நான் எதற்காக திட்டம் செய்ய வேண்டும், ஏன் யோசிக்க வேண்டும் என்பது சில நேரத்தில் நம் திட்டங்கள் எல்லாம் போடும் பொழுது சோர்ந்து போகிறோம். சில நேரத்தில் திட்டங்கள் நமக்கு வாழ்க்கையிலே ஜெயமாகவில்லை என்று சொன்னால் சோர்ந்து போகிறோம். தோல்வி வந்துவிட்டது, இனி நமக்கு முன்னாக போக முடியாது, நான் கர்த்தரை நம்பி இப்படி செய்தேன் என்று சில நேரத்தில் யோசிக்கிறது உண்டு. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய யோசனைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக சில நேரத்தில் அது சிறிதாய் காணப்படும், இல்லை என்று சொன்னால் அவருடைய திட்டத்துக்கு மாறாக இருக்கிறது. அதனாலே தான் சில நேரத்தில் அந்த திட்டங்கள் நிறைவேறலை. அந்த திட்டங்கள் நிறைவேறலை என்று சொல்லி நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் அதை காட்டிலும் ஒரு மேன்மையான ஒரு ஆலோசனை உங்களுக்கு வைத்திருக்கிறார், ஒரு யோசனையை வைத்திருக்கிறார். அதனாலே தான் நம் வாழ்க்கையில் என்ன திட்டம் செய்தாலும் என்ன பிளான் செய்தாலும் முதலாவது கர்த்தருடைய கருத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு நாம் செய்வோம் என்று சொன்னால் எப்பொழுதும் கர்த்தர் தன் சித்தத்தை வெளிப்படுத்துவார். நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக தேவ மனுஷர்களை பார்த்துருக்கிறோம். சில நேரத்தில் இந்த ராஜாக்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பாக இந்த யுத்தத்துக்கு நாங்கள் போகணுமா போகக்கூடாதா, எங்களுக்கு ஜெயம் கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி ஒவ்வொரு தடவையும் அவங்க தேவனுக்கு முன்பாக கேட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்தாங்க. அதே போல தான் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் என்ன திட்டங்கள் நீங்கள் செய்தாலும் நானும் செய்தாலும் அதை முதலாவது கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கணும். அப்பொழுது தான் அவர் அதை செய்யணுமா செய்யக்கூடாது என்று நமக்கு ஆலோசனை நிச்சயமாய் அவர் நமக்கு கொடுப்பார். அதனால் நாம் சில நேரத்தில் கர்த்தரிடத்தில் கொடுக்காமல் நாம் யோசித்த சிந்தனைகள் அப்படி தான் நடக்கும், நம் எதிர்காலம் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று சொல்லி பல திட்டங்களை வைக்கிறோம். நல்லது தான், ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் நீங்கள் கர்த்தருடைய கருத்தில் கொடுங்க. அவர் எது வேணும் எது வேணான்ட்டு உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அந்த நேரத்தில் நீங்கள் அவர் பிடித்ததான காரியங்கள், அவர் என்ன சொல்லாரோ அந்த திட்டத்தை நீங்கள் வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவீர்கள் என்றால் எப்பொழுதும் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். அதனாலே தான் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையின்படி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆலோசனைகள் நிறைவேறுவது சில நேரத்தில் இருக்காது, ஆனால் கர்த்தருடைய ஆலோசனையோ எப்பொழுதும் நிறைவேறுகிறதா இருக்குது. அதனாலே நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து உங்களுடைய ஆலோசனைகளை உங்களுடைய திட்டங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய திட்டங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். ஜெபிக்கலாம். தேவ பிள்ளையாக இருக்கிற நாங்கள், ஆண்டவரே அப்பா உம்முடைய அண்டை நாங்கள் வந்திருக்கிறோம். அநேக ஆலோசனைகள் நாம் செய்கிறோம். சில நேரத்தில் அந்த ஆலோசனையெல்லாம் நடக்கிறதில்லை, அந்த திட்டங்களெல்லாம் தோல்வியாய் போய்விடுகிறது. காரணம் அது எங்களுடைய ஆலோசனைகள் ஆண்டவரே செய்தது தவறு என்று நினைக்கிறோம், அல்லது தோற்று போயிட்டோம் என்று சோர்ந்து போகிறோம். ஆனால் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அப்போ நான் எதுக்கு ஆலோசனை செய்ய வேண்டும், கர்த்தர் தானே திட்டம் செய்கிறார் என்று சில நேரத்தில் யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவரே நீ சொல்லுகிறது காரணம் என்றால் உன்னுடைய ஆலோசனைகள் சிறிதாக இருக்கிறது, என்னுடைய ஆலோசனைகள் பெரிதாக இருக்கிறது. அதனாலே ஆண்டவரே உங்களுடைய ஆலோசனையின்படி எங்களை நடத்தும், எங்களுடைய திட்டங்களை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை எங்களோடு கூட நீங்கள் எங்களுக்கு ஆலோசனை கொடுப்பீர் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஜெயத்தை காண முடியும். என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு திட்டத்தை வைத்திருக்கிறேன், அந்த திட்டத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பாருங்க, மற்றவங்களுக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்க.